சார் தாவேகா தொடங்கி இன்றோட ஒரு வருடம் முடிவடைகிறது. பொதுவா ஒரு கட்சிக்கு வந்து அந்த முதல் ஒரு ஆண்டுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஆண்டா வந்து இருக்கும். இந்த தாவேகா இந்த முதல் ஒரு ஆண்டை வந்து எப்படி வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க? கட்சிக்காக காசு கொடுங்க 20 லட்சம் ரூபான்னு கேட்ட விஷயம்லாம் ரெக்கார்டில் இருக்கு. ஆக்சுவலா வந்து அதெல்லாம் தெரியாத நேரத்தில் வெளியில வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவருடைய கொள்கை வழிகாட்டியா வச்சிருக்காரு பெரியார. ஆனா சீமான் வந்து பெரியார வந்து ரொம்ப அவதூறு பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி மௌனம் காக்குறாரு விஜய். இந்த மும்மூர்த்திகள் சேர்ந்து விஜயை எந்த திசைக்கு ஒவ்வொருத்தர இழுக்க போறாங்கன்னு தெரியல நமக்கு. இப்ப ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு போவாங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண சூழல்ல திடீர்னு வந்து தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவுக்கு போகாம ஒரு தாவேகாவுக்கு வந்துட்டாருன்னா என்ன ஒரு கணக்குல வந்து ஆதவர்ஜுனா வந்து தாவேகாவில் சேர்ந்திருப்பாங்க சார் அவர் ஏற்கனவே விஜயோட கான்டாக்ட்ல தான் சார் இருக்காரு. அதாவது வந்து அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக சார் உள்ள போயிருக்காரு. அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க, எனக்கு பதவி கொடுங்க. அவருக்கு என்னன்னா அந்த கட்சி மூலமா ஏதாவது எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக உள்ள போயிருக்காரு. எப்படி விசிகால போனாரோ, எப்படி அவர் மேல இருக்கிற நம்பகத்தன்மை வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத நான் பாக்குறேன். நாளைக்கு தாவேகால அவர் எதிர்பார்க்கிற ஒரு அரசியல் பதவி கிடைக்காட்டி அவர் அடுத்தது அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. கடைசியா ஆதவர்ஜுனா வேற ஒருத்தர் மூலமா தான் உள்ள போயிருக்காரு. இவங்க 2 பேர் இல்ல, அவர் வேற ஒருத்தர் மூலமா தான் சிடி நிர்மல்குமார் உள்ள போயிருக்காரு. இவங்க 2 பேரும் தடுத்திருக்காங்க